ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சண்டே vlog பார்க்கலாம் வாங்க. என்னோடய சண்டே எவ்வளோ பிஸியாக போகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா. காலையிலேயே 6 o'clock நானும் டேடியும் கோட்ரஸ்லேருந்து கிளம்பி வெளியே ஏரிக்கு தான் போயிருந்தோம். இளங்கால அங்கேயே மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி காலையிலே கொடுக்குவாங்க. ஏரியில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இல்லாது காலையில் மட்டும்தான் பெங்களூரில் இப்படி பார்க்க முடியும். இது ஒரு மார்னிங் 6:30க்கு எடுத்த வீடியோ தான் இது. எவ்வளோ காலையாக இருந்துச்சு பாருங்கள். அப்படியே நானும் தம்பியும் கொஞ்ச நேரம் அப்படியே ஏரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக எல்லா மீனும் எடுத்துன்னு வந்து போட்டாங்கோ. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகுது பாருங்கள். ஒரு மீனே 5 kg 6 kg அந்த மாதிரி வரும். நாங்கள் ஒரு 2 kg ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அப்படியே வாங்கின்னு காலையில் ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு அங்கேயே. சரி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போகலாம். நான் மட்டும் தான் வாங்கினேன் பிரேக்ஃபாஸ்ட். டேடி நான் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இங்கே பெங்களூரில் பெண்ணை தோசை தான் ஃபேமஸ்ஸு. நாங்கள் பெண்ணை தோசை தான் வாங்கியிருந்தோம். ஒரு மசாலா பெண்ணை தோசை, ஒரு பிளெயின் தோசை. ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்டு ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்தோடனே ஃபஸ்ட்டு வாங்கின்னு வந்த ஃபிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணியும் வச்சுட்டேன். பசங்களுக்காக இன்றைக்கி பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் பணியாரம் முட்டைலாம் போட்டு அவங்களுக்கும் பணியாரமும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு சைடில் ஹஸ்பண்டும் எனக்கு தோசை வேணும் பணியாரம் வேணான்னு சொல்லிட்டு அவரே தோசை ஊற்றிக்கினார். நான் சைட் பை சைடு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ரசம், ஃபிஷ் குழம்பு, ரைஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா கீற்று போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கத்தி தான் எடுத்து கையிலே கீற்று போட்டேன். அப்புறம் எங்கள் டேடி வந்து கை எதனா கட் ஆயிடுச்சுன்னா வேலை செய்கிறதுக்கெல்லாம் கஷ்டம் ஆகிடுன்னு சொல்லிட்டு திட்டின்னு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு அப்புறமா வெஜிடபிள் கட் பண்ணுறோம்ல அதை எடுத்துகிட்டு கத்தியும் வேறு கொடுத்தாரு, பெரிய கத்தி. அதில் கீற்று போட்டு ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு சரி எல்லா மீனுமே கீற்று போட்டு வச்சுட்டேன். அப்படியே ரொம்ப பெரிய பெரிய மீனுன்றதுனால கொஞ்சம் 2 கீத்தாக போட்டுக்கினேன். ரொம்பவே சைஸ் எல்லாம் ரொம்பவே பெருசாக இருந்தது. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே ஏரியிலேருந்து பிடிச்சி கொடுக்குறாங்களா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோவா முள்ளும் இருக்காது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் மீன் வாங்கின்னு வந்து டேடி கொடுக்குவார். ரொம்பவே பெரிய பெரிய மீன், ஆனால் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் இந்த மீன் வந்து ரொம்ப சின்னதாக கிடைக்கும். ஆனால் பரவாயில்ல, எங்கே போயிட்டு நாங்கள் ஏரியிலே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால வாங்கின்னு வரதுனால கம்மி ரேட்டு. ஆனால் வேறு எதுனா வாங்கினோன்னா இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப அதிகம் எல்லாமே. சரின்னு சொல்லிட்டு சைடில் இஞ்சி பூண்டும் க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டுருந்தேன். அதுவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மசாலாவுக்கு போடணும் இல்லையா, அதனால் அரைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதையும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கல் உப்பு, சோம்பு அதெல்லாம் போட்டு தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்குவேன். அது ஏன்னா அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஜீரணத்துக்கும் நல்லது. ரொம்ப நாளைக்கு கல் உப்பெல்லாம் போட்டால் கெடாதுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கினேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சா நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆகிடும் அதுவும். சரி அதையும் ரெடி பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு நேற்று குளிச்சுட்டு தலை சிக்கி எடுக்காமல் அப்படியே இருந்ததா, சரி போயிட்டு அதுவும் க்ளீனாக தலையெல்லாம் சிக்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் துணி காய் போட்டிருந்தேன், அதையும் காய் போட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து உப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். உப்பும் எலுமிச்சை பழமும் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி உப்பும் ஜாடியில் போட்டு அதையும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். லெமன் எடுத்து சைடில் வச்சுட்டு புளி ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கு. சரி ஃபிஷ் மசாலா போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. அக்கானா எங்கள் நாத்தனார். ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆச்சுதுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா, அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, மிளகாய்த்தூள், லெமனு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கினேன். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கணும். நானும் கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா ஃபிஷ்ஷுக்கும் போட்டு மேரினேட் பண்ணிவிட்டேன். எல்லாத்துக்கும் மசாலா இறங்குற மாதிரி மேலே உள்ளோ ஃபுல்லாமே போட்டேன். எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா ஃபுல்லாக போட்டு மசாலா மேரினேட் பண்ணி அதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கினேன். எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்துச்சு. ஒரு 4 தலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கினேன் குழம்பு வைக்கிறதுக்காக. எல்லா ஃபிஷ்ஷும் மேரினேட் பண்ணி அதுவும் எடுத்து மேலே வச்சுட்டு சரி அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு சரி ரசத்துக்கு ரெடி பண்ணமேன்னு சொல்லிட்டு புளியும் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அதையும் புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கினேன். ஒரு பவுலில் தக்காளி, கொத்தமல்லி, இந்த புளி தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா கையாலே மசிச்சு எடுத்துக்கலாம்.
நல்லா எவ்வளோ கரைக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கின்னு அதையும் எல்லாமே க்ளீன் பண்ணி சைடில் எடுத்து வச்சுட்டேன். திரும்ப இன்னொரு வாட்டி புளி ஊற வச்சேன். எதுக்குன்னா மீன் குழம்புக்கு தான். சைடில் அரிசியும் ஊற போட்டேன். எங்கள் மம்மி வராங்கோ, எங்கள் டாடி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 கப்பு அரிசி தான் போட்டிருந்தேன். அதையும் போட்டு ஊற வச்சுட்டு ரசத்துக்கு மிளகு சீரகெல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு இன்றைக்கி வறுத்து அரைச்ச மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதனால சின்ன வெங்காயமும் ரெடி பண்ணி வச்சுட்டு கூடவே தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேனில் வந்து 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ போட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதங்கின உடனே அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். சைடில் அப்படியே ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிற மிளகு, சீரகம்லாம் கொட்டி நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கல தக்காளியெல்லாம் அதுவும் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதையும் ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா அதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் வதங்குச்சுன்னா அதோட வாசனையும் போயிடும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் வதக்கலாம். நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு கூட தனித்தனியாக அரைக்காமலே அப்படியே கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் இதுலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால அதை எடுத்து போட்டுக்கினேன். அது போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனோடனே இந்த தேங்காய் துருவல் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம் வாங்கின்னு வந்திருந்தார். சரி அதுதான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். அதுக்குள்ளேயே ஆறட்டும். அதுக்குள்ளே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளேயும் ரசமும் நல்லா கொதி வந்துச்சு. இது போல் ஒரு கொதி வந்தோடனே உப்பு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா மேலே கொத்தமல்லி போட்டுங்க. நான் கறிக்கும் போது கொத்தமல்லி போட்டேன், அதனால் கொத்தமல்லி போடல. அதானோன்னு சரி அரிசியும் வச்சிடலாம், நல்லா ஊறிச்சு அரிசின்னு சொல்லிட்டு உப்பு போட்டு அரிசியும் வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் தண்ணி காலி ஆயிடுச்சின்னு சொன்னேன். சரி தண்ணி போட்டுனாருன்னு சொல்லிட்டு கேனில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிருந்தார். நான் அதுக்குள்ளேயே சைட் பை சைடு சாமானமாக கழுவிடலாம். லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு சாமானை கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு அதுதான் கழுவின்னு ரொம்ப அதிகமாகிடும் எல்லாமே செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும். சாமானமும் கழுவி சிங்கும் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா மீனெல்லாம் கழுவணும் இல்லை, அதோட வாசனை வரும்னு சொல்லிட்டு க்ளீனாக அதுவும் க்ளீன் பண்ணி விட்டேன். சைட் பை சைடு அதுவும் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கும் ஈஸியாக ஆகிடும்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி முடிச்சுட்டு மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. அதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது நான் நேற்று சண்டே பண்ணிருந்து இன்றைக்கி வாய்ஸ் கொடுக்குறேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து எங்கள் டாடி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி செய் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால தான் வச்சுருந்தேன் மீன் குழம்பு. இன்னொரு பக்கம் அரிசியும் வெந்துருச்சு. ஹஸ்பண்ட் மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனில் ஒன்று பொரிச்சு பார்க்கலாம் எப்படி வருது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவரும் ரெடி பண்ணி பொரிச்சுருந்தார். நானும் சாப்பாடு வச்சுட்டு சரி மீன் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கினேன். நல்லா வதங்கின பிறகு இப்போ வதங்கின உடனே குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குழம்புக்கு நல்ல கலர் வரும். எண்ணெயிலே போட்டு வதக்கினா தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லை மசாலா, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலாவை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகும். இல்லைனா தக்காளி வாசனை அப்படியே இருந்துச்சுன்னா மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு புளி தண்ணி தான் கரைச்சி ஊற்றணும். நல்லா புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் புளி தண்ணி ஊற்றி நல்லா அதுக்கும் நீங்கள் நிறைய தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா கம்மி தண்ணி ஊற்றிக்கோங்க. எங்கள் டேடி வந்து இன்றைக்கி கொஞ்சம் திக்காக கேட்டிருந்தாரா, சரி நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலான்னு நான் கம்மி தண்ணி ஊற்றிட்டா ஒரு 5 நிமிஷம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். நல்லா கொச்சோடனே கழுவி வச்சுருக்கிற தலையை மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கினேன். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஃபஸ்ட்டு உப்பு பார்த்து போட்டுங்க. உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நான் 7 நிமிஷம் கொதிக்க வச்சேன். ஏன்னா தலைன்றதுனால 7 நிமிஷம் கொதிக்க வச்சேன். 7 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நல்லா கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அப்படியே எல்லாமே சமைச்சு முடிச்சிட்டோன்னா கடைசியாக மீனும் பொரிக்கலான்னு சொல்லிட்டு அதான் பொரிச்சுன்னு இருந்தேன். மீன் கூட பாருங்கள் மசாலா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கினேன். அவ்வளோதான். இன்றைக்கி எல்லா சமையலும் நானே பண்ணி முடிச்சிட்டேன். சைட் பை சைடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, ரசம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் குழம்பு தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்படி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டு ஏஞ்சிட்டு எங்கள் மம்மி வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயும் சரின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டு இருந்தோம். பசங்களுக்காக ப்ரெட் கேக்கும் வச்சு கொடுத்துட்டு நாங்களும் மம்மியும் நானும் கொஞ்ச நேரம் உக்காந்து பேசினே காஃபியும் குடிச்சிட்டு சரி பசங்க பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஹஸ்பண்ட்காக காஃபியும் போட்டு வச்சுட்டு ரெடி ஆகிட்டு பார்க்குக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கில் உக்காந்து பசங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு இன்றைக்கி சண்டேன்றதுனால நிறையா பசங்களும் இருந்தாங்க பார்க்கில். பசங்களும் அவங்க கூட ஜாலியாக விளையாடி இருந்தாங்க. இப்படி தான் என்னோடய சண்டே போச்சு. ரொம்ப பிஸியான டே இன்றைக்கி. எங்கள் மம்மி டாடி வேறு வந்திருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.